சாந்தி. நான் தில் தக்த நசீன் ஆத்மா. சங்கம யுகம் தவிர வேறு எந்த சமயத்திலும் மன சிம்மாசனத்தை நாம் பெற முடியாது. பிறவி பிறவியாக மாயாவின் வசத்தில் இருந்தோம். ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. தனது சரீர நினைவு கூட வரக்கூடாது. சரீர நினைவு வந்தால் கூடவே சரீர சம்பந்தம், பதார்த்தம், உலக நினைவு ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். மனம், சொல், செயல் சூட்சமத்திலும் கூட கட்டுண்டு இருக்கக்கூடாது. சதா விடுபட்டு இருக்கும்போதே அனைவரையும் விடுபட வைக்க முடியும். என்ன அளவில் கூட சூட்சமத்தில் பந்தனம் இருக்கக்கூடாது. பந்தனம் இருந்தால் விரும்பினாலும் உயர்நிலைக்கு செல்ல முடியாது. இது சுயமரியாதை எண் 26, நாள் 9/3/81. அடுத்து, நான் சர்வசிரேஷ்ட பரமாத்மா தில் தக்த நசீன் ஆத்மா. 6/11/81. சுயமரியாதை எண் 27. சத்தியுகத்தில் தங்கத்தால் ஆன சிம்மாசனம் கிடைக்கும். ஆனால் தந்தையின் இதய சிம்மாசனம் கிடைக்காது. பிராமணராகிய நீங்கள்தான் அனைவரையும் காட்டிலும் சிரேஷ்டமானவர்கள். தந்தையின் இதய சிம்மாசனம்தான் உங்களுக்கு கிடைத்திருக்கும் சிரேஷ்ட சிம்மாசனம் ஆகும். திலகம், கிரீடம், சிம்மாசனம் மூன்றும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. முழு கல்பத்திலும் நமக்கு கிடைத்திருப்பது போல வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. இந்த போதையில் இருந்தால் குஷியில் ஆடுவீர்கள். சுயமரியாதை எண் 28. நான் பாபாவுடைய தில் தக்த நசீன் ஆத்மா. 7/3/93. தந்தையின் இதய சிம்மாசனம் கல்பத்தில் ஒரு முறைதான் கிடைக்கிறது. சிம்மாசனத்தில் அமருவதால் கவலையற்ற ராஜா என்ற அனுபவம் ஏற்படும். சிம்மாசனத்தில் அமர்ந்து இருப்பவர் போதையில் இருப்பதால் தானாகவே கவலையற்றவர் ஆகிவிடுகிறார். கவலை வர முடியாது. இதய சிம்மாசனத்தில் அமர ஸ்மிருதி என்ற திலகம் தேவை. அப்போதே போதையில் இருக்க முடியும். மற்றவருக்கும் போதைக்கான ஸ்மிருதியை தர முடியும். நாம் சாதாரண ஆத்மா அல்ல, விசேஷ ஆத்மா.
இந்த போதையை அடிக்கடி கொண்டு வர வேண்டும். முழு உலகில் விசேஷ ஆத்துமா மிக சிலரே உள்ளனர். அந்த சிலரில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த குஷியில் இருங்கள். சுயமரியாதை எண் 29. நான் பரமாத்மா மூலம் பொறுக்கி எடுக்கப்பட்ட சிரேஷ்ட ஆத்துமா. 9-3-81. சுயம் தந்தை. அவரே நம்மை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். உலகில் மிக சிலரையே பாபா பொறுக்கி எடுத்துள்ளார். அதில் நாமும் இருக்கிறோம். இந்த சங்கல்பம் செய்ததுமே அதீந்திரிய சுகம் அனுபவம் ஆகிறது அல்லவா? அனுபவம் தரக்கூடிய ஞானம் இது. துவாபர யுகத்திலிருந்து அநேக வித ஞானம் கேட்டுள்ளோம், கூறியுள்ளோம். இது புதிய வாழ்க்கை, புதிய யுகம், புது உலகிற்கு செல்வதற்கான ஞானம். இதன் புதுமை அனுபவம் பெறும்போதே கிடைக்கும். புது இரவு, புது பகல், புது குடும்பம். இந்த அனுபவம் ஆகிறதா? பக்தியின் பலனாக இப்போது ஞானம் கிடைத்துள்ளது. ஞானத்தை அனுபவம் செய்யுங்கள். சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சுயமரியாதை எண் 30. நான் பாபா துணை மூலம் சாட்சி நிலையை அனுபவம் செய்யும் சிரேஷ்ட ஆத்மா. 2-10-1981. சாட்சி நிலையில் இருந்து ஒவ்வொரு காரியம் செய்கிறீர்களா? சாட்சி நிலையில் இருந்து காரியம் செய்வதால் பாபா துணையின் அனுபவத்தை பெற முடியும். பார்த்த போதும் தொடர்பில் இருந்த போதும் விலகிய அன்பாக இருக்கும் நிலையே சகஜ யோகத்தை அனுபவம் செய்விக்கும். ஆத்மா நிர்லேப், எதுவும் ஒட்டாத. அப்படி அல்ல. ஆத்ம அபிமானி நிலையே நிர்லேப் ஆகும். மாயாவின் ஈர்ப்பில் இருந்து விலக முடியும். எவ்வித மாயாவின் யுத்தமும் இருக்கக்கூடாது. பாபாவிடம் பலி ஆகக்கூடியவர் மாயா யுத்தத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பார். சுயமரியாதை எண் 31. நான் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட ஆத்மா. 1-11-1981. பாபாவுடன் பாகம் ஏற்று நடிக்கும் ஆத்மா நாம். கல்ப முழுவதிலும் இச்சமயத்தில்தான் பாபாவுடன் சேர்ந்து நமது பாகத்தை நடிக்க முடியும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடன் சேர்ந்து பாகத்தை நடிக்க
நாம் நிமித்தம் ஆகியுள்ளோம். ஆகவே நாமும் உயர்ந்த ஆத்மா ஆகிவிட்டோம். ஒரு கல்பம் அல்ல, அநேக கல்பம். மற்றும் எப்போதுமே பாபாவுடன் சேர்ந்து பாகத்தை நடித்துக்கொண்டே இருப்போம். இதில் மாற்றம் ஒருபோதும் இருக்காது. இது மாதிரியான போதையில் இருங்கள். வாயுமண்டலம், வைப்ரேஷன், சேர்க்கை, இதன் மூலம் தடையற்றவராக இருங்கள். தாமரை மலர் போல வாழுங்கள். எந்த அளவு விலகி இருப்போமோ அந்த அளவு பாபாவுக்கு அன்பானவர் ஆக முடியும். பாபாவுக்கு அன்பானவர் எனில் தானாகவே நினைவில் இருப்பார். ஒரு முறை அல்ல, கல்ப கல்பம் நாம் பாபாவுடையவர் ஆகிறோம். அப்படிப்பட்டவர் நினைவு எப்போதுமே இருக்க வேண்டும். எப்படி நினைப்பது என கேட்கக்கூடாது. சதா போதை குசியில் இருங்கள். சுயமரியாதை எண் 32. நான் ஆன்மீக போதையில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்துமா. தேதி 3/11/81. ஆன்மீக போதை எனில் ஆத்ம அபிமானி ஆவதாகும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஆத்மாவை பார்ப்பது, இதுவே ஆன்மீக போதையாகும். இந்த ஆன்மீக போதையில் சர்வ பிராப்தி பெறுவது எளிதாகும். இப்போதையில் எவ்வித துக்கமும் தூரம் சென்றுவிடும். துக்கம், அசாந்தி தூய்மை இல்லாத போதே வருகிறது. பதீத்த பாவன் பாபாவின் குழந்தைகளுக்கு துக்கம், அசாந்தி எப்படி வரும்? பாபாவுடையவர் ஆனதால் உலகில் நீங்கள்தான் மகான் ஆத்மா. இருப்பதிலேயே பெரிய மகான் தன்மை தூய்மை ஆவது ஆகும். தூய்மைக்கு முன் அனைவரும் தலை வணங்குகிறார்கள். ஓம் சாந்தி.